லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு. இன்சிடென்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் கேம்ப். ராபர்ட் ப்ரௌனிங். நெப்போலியன் வாஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு ஹிஸ் ஆர்மி. ஜஸ்டிஃபை. நெப்போலியன் அவங்களோட அந்த ஆர்மி இருக்குல்ல, அவரோட படைக்கு அவ்வளோ ஒரு உத்வேகமாக, அவ்வளோ ஒரு தூண்டுதலாக இருந்திருக்காரு. அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், அதை நியாயப்படுத்துங்க அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு த போயம், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இந்த போயத்தோட இந்த கவிதை வரிகள் படி, இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் படி ராபர்ட் ப்ரௌனிங் என்ன சொல்கிறாருன்னா, நெப்போலியன் வாஸ் அ பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் கேலண்ட் இன்ஸ்பிரேஷன் டு த ஃப்ரெஞ்ச் ஆர்மி. ஃப்ரெஞ்ச் ஆர்மி இருக்குல்ல, அந்த ஃப்ரெஞ்சு படை இருக்குல்ல, அதுக்கு நெப்போலியன் அப்படி ஒரு உத்வேகமாக, ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் கேலண்ட்டு, வலிமை மிக்க ஒரு ஆதாரமாக இருந்திருக்கிறாரு அந்த படைக்கு, அந்த படையோட தூண்டுதலுக்கு, அந்த படை வீரர்களோட தூண்டுதல், உணர்ச்சி தூண்டுதலுக்கு, வெற்றி கொண்டே தீரணுன்ற அந்த உணர்ச்சி வேகத்துக்கு அவர் அவ்வளோ ஒரு வலிமை மிக்க ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிருக்காரு நெப்போலியன். அதுக்கு என்ன காரணம்னு வரிசையாக சொல்கிறாங்க பாரு. த மைட்டி ஃப்ரெஞ்ச் எம்பரர், த மைட்டி வலிமை மிக்க ஃப்ரெஞ்சு எம்பரர் சக்கரவர்த்தி, வலிமை மிக்க பிரான்ஸ் நாட்டு சக்கரவர்த்தியான நெப்போலியன் வித் ஃபுல் டிட்டர்மினேஷன், முழுமையான உறுதிப்பாடு, அவ்வளோ ஒரு தீர்க்கமான ஒரு உறுதி, வாட்சஸ் த பேட்டில் ஆஃப் ராட்டிஸ்பன், அங்கேருந்து அவ்வளோ ஒரு உறுதியான ஒரு மனோநிலையில் அந்த கவனிச்சிட்டு இருக்கிறாரு அந்த போரை, ராட்டிஸ்பன் போரை. அந்த ஒரு குன்று மேலே நின்று அந்த அவ்வளோ தீர்க்கமாக அதை கவனிச்சிட்ருக்காரு அந்த யுத்தத்தை. மூணாவது பாயிண்ட்டு, த ஃப்ரெஞ்ச் ஆர்மி நோஸ் தேர் லீடர் இஸ் ஸ்ட்ராங். அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மி இருக்குல்ல, அந்த படை, ஃப்ரெஞ்சு படைக்கு அவங்க லீடர் நெப்போலியனை பற்றி தீர்க்கமாக தெரியுது. ஹீஸ் ஸ்ட்ராங், அவர் ரொம்ப வலிமை மிக்கவர், ஃபியர்லெஸ், பயம்னா என்னென்ன அறியாதவர், கான்ஃபிடென்ட், உறுதியானவர், அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை, உறுதிப்பாடானவர், காம், ரொம்ப அமைதியானவர், அண்ட் கரேஜியஸ், ரொம்ப தைரியசாலி, which inspires them to fight bravely and gallantly. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக, ஒரு உத்வேகமாக இருந்திருக்குது அந்த படைக்கு. ஏன்னா இப்படி ஒரு வீரனை அவங்க பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு கரேஜியஸ், இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளவு உறுதியான, பயம்னா என்னென்னே தெரியாத தன்னம்பிக்கையான, அவ்வளோ ஒரு பொறுமையான, அமைதியாக, பொறுமையாக, கரேஜியஸ், துணிச்சலாக, வீர தீரமாக, அந்த பண்புகள்லாம் அந்த படைக்கு அவ்வளோ ஒரு உத்வேகம், அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அவ்வளவு ஆர்வமாக போரில் கலந்துக்கிட்டாங்க அந்த படை. அவரோட குணாதிசயம், நெப்போலியனோட இந்த தகுதிகளெல்லாம் பார்த்து, ஹிஸ் சிம்பிள் ஆஃப் கரேஜ், அவரோட துணிச்சலோட வெளிப்பாடு இருக்குல்ல, ஸ்ட்ரென்த் அண்ட் பவர், அவரோட ஸ்ட்ரென்த்து, அவரோட உறுதிப்பாடு, அவரோட பவர், அவரோட வலிமை எல்லாமே ஆன் த பேட்டில் ஃபீல்டு, போர்க்களத்தில் அவரோட தைரியம், துணிச்சல், அவரோட வீரம், அவரோட பவர், வலிமை எல்லாம் சேர்ந்து ஃபில்ஸ் ஹிஸ் சோல்ஜர்ஸ் வித் எனர்ஜி, அப்படியே சக்தியை கொடுக்குதான். அவர் போரிடுறதை பார்த்து இவங்களுக்கு சக்தி கிடைக்குதான், அந்த போர் வீரர்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தியாக திகழ்தான் அவரோட வீரம். அண்ட் டிட்டர்மினேஷன், அப்புறம் ஒரு உறுதிப்பாடு, சக்தியும் உறுதிப்பாடையும் அழிச்சிருக்கு அவரோட வீரம். நெப்போலியனோட வீரத்தை பார்த்துட்டு அங்கே இருந்த வீரர்களுக்கெல்லாம் அவ்வளவு சக்தியும் உறுதிப்பாடும் தைரியமும் கிடச்சிருந்துருக்கு. மேக்கிங் தெம் வில்லிங் டு ரிஸ்க் தேர் லைஃப்ஸ், அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணுறதுக்கு அவங்க துணிஞ்சு போரில் பங்கெடுத்திருந்துருக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வீரனாக இருந்திருப்பார் பாரு நெப்போலியன். அதனால தான் அவர் உலக சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்காரு. 5th பாயிண்ட், நெப்போலியன்ஸ் எம்பத்தி அண்ட் இமோஷன், அவரோட பச்சாதாபமும் உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் மேலானது. அவர் படை வீரர்கள் மேலே இருந்த அந்த எம்பத்தி அண்ட் இமோஷன், உணர்ச்சியும் அவரோட பச்சாதாபமும், ஷோயிங் ஹிஸ் ஹியூமனிட்டி, அவரோட மனிதத்தன்மை, போர் வீரர்கள் மேலே அவருக்கு இருந்த அவரோட மனிதத்தன்மை, அஃபெக்ஷன் அண்ட் கம்பேஷன், அவரோட அன்பு, கருணை, அந்த போர் வீரர்கள் மேலே இருந்த அன்பும் கருணையும் டுவர்ட்ஸ் ஹிஸ் சோல்ஜர்ஸ் இன்ஸ்பயர்ட் தெம் டு ஃபைட் ஹீரோயிக்கலி, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக, இப்போ சோல்ஜர்ஸ்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பாக, அவ்வளோ ஒரு கருணையாக, அவங்கள்ட்ட இருந்த அந்த இமோஷன்ஸ், அவரோட உணர்ச்சி, அவரோட எம்பத்தி, அவரோட பச்சாதாபம் எல்லாம் அந்த வீரர்கள் மேலே அவ்வளோ நல்ல, அப்படி ஒரு சக்கரவர்த்தியை இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது. அதனால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்காங்க போரில் வீரர்கள்.
6th point. The young soldier fought heroically and carried the message of triumph. Despite being fatally injured. என்ன கொடுமை பாருங்கள். அவ்வளோ மோசமாக அவன் காயப்பட்ட நிலைமையிலையும் அந்த போர் வீரன் அந்த யங் சோல்ஜர் இருக்கான்ல, அவன் அவ்வளோ ஹீரோயிக்கலியாக அவ்வளவு வீரத்தோடு ஓடி வந்திருக்கான். யார்? அந்த மெசேஜை கேரிட் த மெசேஜ். அந்த என்ன மெசேஜ்? நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்ற மெசேஜை, ரொம்ப பெருமை மிக்க அந்த மெசேஜை ரொம்ப தீரத்தோடு ரொம்ப சந்தோஷமாக அந்த பெருமிதத்தோடு அந்த நியூஸை கொண்டு வந்திருக்கான் எம்பரர்கிட்ட சொல்கிறதுக்கு. அந்த வீரன் அந்த நிலைமையிலையும் ஃபேட்டலி இன்ஜோர்டு, மரண காயப்பட்டும் இருந்தாலுமே நம்ம போய் சொல்லிடணும் அந்த நியூஸை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வத்தோடு ஓடி வந்திருக்கான் நெப்போலியன்ட்ட. நெப்போலியன் ஃபெல்ட் நோ ப்ரைடு. ஆனால் நெப்போலியன் இதில் பெருமையே அடையலை, பட் க்ரீஃப், வேதனை தான் பட்டான். அண்ட் அட்மிரேஷன், அந்த பையனை பார்த்து அவ்வளவு வியந்து போயிருக்கான், அவ்வளவு அதிசயப்பட்டிருக்கான், அவ்வளவு அவனை பிடிச்சிருச்சு. ஃபார் த பாய்ஸ் பிரேவரி, அவனோட வீரத்துக்கும். அண்ட் டிவோஷன் டு த ஃப்ரான்ஸ், டிவோஷன் டு ஃப்ரான்ஸ், அவனோட தேசப்பற்றுக்கும் அவனோட வீரத்துக்கும் அவர் தலை வணங்கியிருக்கார். அந்த பையனை பார்த்துட்டு அதை பார்த்து அவன் சந்தோஷப்படலை, வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கான்னு நினச்சி சந்தோஷப்படலை. அதுக்கு பதிலாக வேதனையே அடைஞ்சிருந்திருக்கார். ஐயோ, இந்த பிள்ளை இப்படி வீரர்களோட ரத்தம் சிந்தி தானே அந்த ராட்டிஸ்பனை அவர் கைப்பற்றியிருக்காரு, அதனால் அதில் அவருக்கு வெற்றின்ற சந்தோஷத்தை விட வேதனைங்கிற மன வேதனை தான் அதிகமாக இருந்திருக்கு. சரியா? இதில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எழுதி படிங்க. அதுக்காகத்தான் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். பேராகிராஃபாக எழுதுங்க. எழுதி படிச்சிங்கன்னா சீக்கிரம் ஞாபகம் வரும், நல்லா செஞ்சிடலாம். சரியா? நல்ல இன்ட்ரெஸ்டான போயம், நல்லா படிங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஓகே, பாய்.